இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உன்னத பாட்டு 5:6. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை போய்விட்டார். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே சாலமோன் தேவன் மேலே வச்சுருக்க அன்பை வெளிப்படுத்துகிறான். அப்போ தேவன் கதவுகிட்ட வந்துட்டார்னு உணர்ந்து கதவை திறந்து பார்க்கும்போது தேவன் போயிட்டார்னு அவரை பார்க்க முடியலேன்னு வேதனையோடு பாடியிருப்பான். உன்னத பாட்டு 5:5 என் நேசருக்கு கதவை திறந்தேன், பூட்டின கைப்பிடிகள் மேலே என் கையை வைக்கும்போது என் கையிலிருந்து வெள்ளை போலம் வடிந்ததுன்னு பாடியிருப்பான். இங்கே சாலமோன் தேவனை பார்க்க முடியலேன்னு அவன் நினச்சி புலம்பியிருப்பான். நான் தேடும்போது மறு உத்தரவு கொடுக்கலன்னு நினச்சி கவலைப்படுறான். நாமளும் இப்படி தான் நம்மளோட கனவுல தேவன் வந்துட்டு ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாலோ, இல்லை நம்ம வேண்டிக்கிட்டதுக்கு பதில் கொடுக்காம போயிட்டாலோ நினச்சி கவலைப்படுறோம். ஆனால் சாலமோன் கதவு திறக்கிறதுக்கு தாழ்பாலில் கை வைக்கும்போது அவன் கையில் வாசனையுள்ள வெள்ளை போலம் வடிந்ததுன்னு பாடுறான். அவன் கையில் வெள்ளை போலம் வடிந்ததுக்கு அர்த்தம் தேவன் அவன் கூடவே இருக்காரு, தேவன் அவனுக்கு நல்ல செய்தியை கொடுப்பாருன்னு அர்த்தம். ஆனால் அவன் தேவனுடைய வாயை திறந்து பதில் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறான். நாமளும் இப்படி தான் தேவன் நம்மளை பார்க்க வந்தாலே அது நல்ல செய்தி தான், நன்மைக்கு தான். நம்ம அதை நினைக்க மாட்டேங்கிறோம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா வந்துட்டு ஒன்றும் பேசாமல் போயிட்டாருன்னு நினைக்கிறோம். தேவனை பார்க்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த ஆசை நம்மளுடைய சொந்த லாபத்துக்காக இருக்கக்கூடாது. எப்பயுமே தேவன் மேலே நம்ம அன்பு நிறைந்தவங்களாக இருக்கணும். தேவன் நமக்கு வெளிப்பட்டாலும் சரி, வெளிப்படலைனாலும் சரி, கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, எப்பயுமே அன்புள்ளவங்களாக நம்ம இருக்கணும். அப்போது தேவன் நம்மக்கிட்ட முகமுகமாய் பார்த்து பேசி அவர் நம்ம மேலே வச்சுருக்க அன்பை வெளிப்படுத்துவார். ஆமேன்.